இன்றைக்கி பருத்தி கொண்டு போனோம். உலாவரியிலேருந்து கொங்கனாபுரம் கொண்டு போகிறதுக்கு பங்காளியோடு போனோம். நான் பருத்தி ஏற்றுறாங்க. அவர் தான் பருத்தி வியாபாரி. நான் தூக்கிட்டு வந்து போட்டு லோடு ஏற்றுறாரு. எடுத்து இன்னும் 2 மூட்டை இருக்கும். மொத்தம் ஒரு 20-25 மூட்டை வரும். அவர் வந்து வண்டி டிரைவரு. இன்னும் ஒரு 3 மூட்டை இருக்குது. இது வந்து அந்த கொட்டு பருத்தின்னு சொல்லுவாங்க. கொங்கனாபுரம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இது கோயம்புத்தூர் ரோடு, சேலம் டு கோயம்புத்தூர் ரோடு. மகடஞ்சாவடி போய் எடப்பாடி போகிற ரோட்டில் போகணும். கொங்கனாபுரம் ரவுண்டானா வந்தாச்சு. லெஃப்டில் போனால் சங்ககிரி, ரைட்டில் போனால் ஓமலூர், ஸ்ட்ரெயிட்டாக போனால் எடப்பாடி. எடப்பாடி ரோட்டில் தான் இருக்குது குடோனு, கூட்டுறவு. வேறு தென்னஞ்சாவையை ஒரு கட்டு போட்டு போயிட்டாங்க. அதை அந்த பாப்பா எடுத்துக்கிட்டு போகுது. வண்டி குடோனுக்குள்ளே விட்டாச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு பருத்தி. இதில் 2-3 ரகம் வச்சுருக்குறாங்க. பீட்டி பருத்தி, இன்னொன்று ஏதோ லட்சுமி பருத்தி ஏதோ சொல்கிறாங்க. தனித்தனியான குடோனில் போடுறாங்க. நாளைக்கு ஏலம், கவுரு போட்டு கட்டுறாங்க. நாளைக்கு வந்து தான் ஏலம், சனிக்கிழமை. இது ஒரு குடோனு. பங்காளியின் டிரைவரும் தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாம் ஒற்றையாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் குடோனுங்கிறதுனால ஒற்றை அடிக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு அமௌண்ட்டு பில் போட்டு எடுத்து விடுவாங்க. ஆனால் வேலை செய்கிறதில்ல. அப்புறம் எப்படி நம்ம அரசாங்கம் நஷ்டம் ஆகாத இருக்கும்? எல்லாம் மக்கள் பணம் தான் நஷ்டம் ஆகுது. அது அமௌண்ட்டை யாரோ ஒருத்தன் தங்குறான். இப்படி தான் இருக்குது. இது வந்து கொட்டு பருத்தி. இது வந்து 3 மூட்டை. அதை அப்படியே தைச்சி போடுறாங்க. முடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நன்றி.